அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ பார்த்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லா 1ல் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னாலும் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்த்தோம். ஆனால் அது இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது முஸ்லீம்ஸ் எப்படி மெயின்டெனன்ஸை பற்றி சொல்கிறாங்க, அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுவாக தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம முந்தின வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா முஸ்லீம் பற்றி தான் வந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்திருந்தோம். 2 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்திருந்தது. அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டை பற்றி கேட்கல. ஸோ கண்டிப்பாக இதை முழுசாக பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் வந்தாலும் இனிமேல் கவலை கிடையாது. உங்களுக்கு அதற்கான வீடியோ இதுக்கு முந்தின வீடியோவாக போடப்பட்டிருக்கு. இன்னொரு கொஸ்டினை பார்க்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரிய வரும் நம்மளுக்கு. இந்த கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா அதே தான், முகமதியன் லாவோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பொருளுதவி சட்டத்தின் தற்காலிக நிலையை விளக்குக. ஸோ இன்னைய டேட்டில் என்னெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மள்தே நிறைய மாறி இருக்குது. இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 1956 பிரகாரம் கண்டிப்பாக கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வர்றது கிடையாது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தோட கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டோட வேல்யூ அதிகமாகவும், அதே மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா மாறுதல்கள் இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இவங்களுடைய சட்டமும் மாறி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் திங்க் பண்ணால் போதும் நம்மளுக்கு வந்துடும். இது ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது அந்த திங்கிங் ஐடியாவும் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுக்கு முந்தின வீடியோ நம்ம இதை தான் பார்த்தோம். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் இன் 1956 பற்றி பார்த்தோம். நம்ம இதை பற்றின வீடியோஸ் இதுக்கு முந்தின இதில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் இன் 1986 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெயின்டெனன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பேரிசன் தெரிய வரும் நம்மளுக்கு. அதாவது இந்து அடாப்ஷன் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்டுக்கும் முஸ்லீம் த உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் ஆக்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு சில நேரங்களில் கம்பேரிசனும் கேட்டுடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 லைன் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பேரிசன் டு அதர் லா அப்படின்னு போட்டுட்டு எந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு அதர் லா. இப்போ இந்து கேட்டாங்கன்னா அதர் லான்றது முஸ்லீம் லாவாக இருக்கும், முஸ்லீம் லா கேட்டாங்கன்னா அதர் லான்றது இந்து லாவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனை போட்டு ஒரு 6 லைனோ இல்லை ஒரு 10 லைனோ நீங்கள் எழுதுறதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த முகமதியன் லாவில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளோ சார்ட் மூலிமா நம்ம தெரிய வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனிங் ஆஃப் நஃபாக்கா அப்படின்றது செக்ஷன் பார்த்திங்கன்னா 369 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 3 அடுக்குகளில் இருக்குது. அதாவது 3, 6, 9 இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அரே பண்ணிடலாம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டோன்னா இந்த கார்டியன்ஷிப் ஆக்டை வச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னால் அந்த கார்டியன்ஷிப்ன்றது 11 வரும், 1 வரும். அதாவது ஒரு பெற்றோர்கள் 2 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுலேருந்து எடுத்து 2, 1ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் நான். அதாவது 21ல் ஸ்டார்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா 3 அடுக்குகளில் ஸ்டார்ட் ஆகும். 369ல் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் 360, 370 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ செக்ஷன்ஸை இப்படி தான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். முஸ்லீம் லான்னா 369, இந்து லான்னா 21, இந்து அடாப்ஷன்னா 11. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு செக்ஷன்ஸ் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நம்ம அழகாக செக்ஷன்ஸை நம்மளுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிட்டு நம்மளுடைய ஆன்சரை எழுதும்போது ஒரு சிறு தவறுகள் இருந்தாலும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கு சரியான மதிப்பெண்ணை போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் மீனிங் ஆஃப் நபாக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பொருள் என்ன தமிழ்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பொருளுதவின்னு அர்த்தம். அதாவது மெயின்டெனன்ஸ்னு அர்த்தம் அவங்களுடைய லாங்குவேஜில். ஓகேங்களா. செக்ஷன் 369 டிஃபைன் பண்ணி சொல்லுது. கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இது இருந்தே ஆகணும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டாங்கன்னா இது இல்லாமல் இருக்கவே கூடாது. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஞாபகம் வச்சுட்டு 369 நான் சொன்ன மாதிரி 3 அடுக்கில் செக்ஷனை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா போதும்.
ஒரு 6 லைன் வரா மாதிரி பார்த்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் நபாக்கான்னு போட்டுட்டு செக்ஷன் 369ல் ஆரம்பிக்கிறீங்க. அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேரடியான மீனிங் வந்து மெயின்டெனன்ஸ்ன்றது தான் அதோட மீனிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் பார்த்தீங்கன்னா, தனது மகன், மகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவனாக இருந்தால் மனைவிக்கு, தனது பெற்றோர்களுக்கு உணவு, உறைவிடம், தங்குமிடம் இந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறதோட பேர் தான் இந்த நஃபாக்கா அப்படின்ற பேர். சரிதா? அதாவது மெயின்டெனன்ஸ் எல்லாம் பராமரிப்பு கான்செப்ட். இந்த இப்போ சொன்ன நபர்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கிறது. அதாவது மெயின்டெனன்ஸ்ன்றது என்னென்னா பராமரிக்கிறது. அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நபாக்காவோட கான்செப்ட். இதையே தான் பார்த்தீங்கன்னா இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டும் சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைல்டு அண்ட் கிராண்ட் சைல்டை பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 370 சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2 அண்ட் சப்கிளாஸ் 3ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து ஒரு குழந்தை, அதாவது ஆண் குழந்தையாக இருந்தால் அவனை வந்து 15 வயசு வரைக்கும் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏஜ் வந்து 15 வரைக்கும் அவனை வந்து பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கு. இதுவே மகளாக இருந்தால், பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் செய்து வைக்கும் வரையில் அந்த பெண் குழந்தையை பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன்ஸ் வந்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதுக்கப்புறம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 370 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு எந்த வேலையும் இல்லை, அப்பாவால் பராமரிக்க முடியல அப்படின்னும்போது தன்னுடைய மனைவி, அதாவது அம்மாவுக்கு எதனா வேலை இருந்ததுன்னா அவங்களுடைய வருமானத்திலிருந்து குழந்தையை பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரி 370 சப்கிளாஸ் 2 வந்து சொல்லுது. அதே பார்த்தீங்கன்னா 370 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் தகப்பன்கிட்டேருந்து வராங்க. தகப்பன் ஏழையாக இருந்து அவருக்கு வேலை இல்லாமல் இருந்து அவரால் வேலை செய்ய முடியாத, அதாவது ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக கூட இருக்கலாம், அந்த மாதிரியான பர்சனாக இருந்து, அதே மாதிரி தாயும் வேலைக்கு போகாமல் இருந்தால் இந்த பொறுப்பு நிலை வந்து தன்னுடைய பாட்டன், அதாவது அவருடைய தாத்தாவை சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு செக்ஷன் 370 சப்கிளாஸ் 3ல். அதாவது மெயின்டெனன்ஸில் இந்த சில்ட்ரனையும் கிராண்ட் சில்ட்ரனையும் பாதுகாக்கக்கூடிய உரிமையை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இப்போ பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகுது, அவங்க வந்து விடோவாயிடுறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவளுடைய தகப்பன் தான் பராமரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்ஸில் பார்த்திங்கன்னா இல்லெகிச்சிட்டிமேட், அதாவது முறை தவறி பிறந்த குழந்தைகளையும் பராமரிக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த முஸ்லீம் ஆக்ட் பிரகாரம் அந்த மாதிரி குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற மாதிரி மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு 374ல். செக்ஷன் 374ல் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி முறைகளை பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் ஆக்ட் வந்து அறவே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது கிடையாது. அவங்க வந்து அந்த மாதிரியான விஷயத்தில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஆக்ட் இன்ட்ரெஸ்ட் காமிக்காததுனால அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி வர பெண்களுக்கும் எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தெளிவாக 374ல் டிஃபைன் பண்ணி சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் 371. அகைன் இந்து அடாப்ஷன் ஆக்ட் மாதிரியே தான் இதுவும், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பேரண்ட்டை வந்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு நிலை வந்து மகன்களையே சாரும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஏழையாக இருந்தால் அப்படியே பார்த்திங்கன்னா பொறுப்பு நிலை வந்து மாறுது. ஆனால் இந்த இடத்துல அந்த பொறுப்பு நிலையும் மாறலை. ஏழையாக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, தன்னுடைய பெற்றோரை பாதுகாக்கும் கடன் கண்டிப்பாக மகனை தான் சாரணும் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க செக்ஷன் 371ல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. எப்படி தன்னுடைய தாய் தந்தையை பாதுகாக்கிறார்களோ அதே மாதிரி தான் தன்னுடைய பாட்டன் பாட்டி, அதாவது தந்தை வழி உறவுகளையும் பாதுகாக்கணும், தாய் வழி உறவுகளையும் பாதுகாக்கணும். இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்கல. அவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, ஸோ இவங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பார்த்திங்கன்னா அந்த நபரையே சேரும், அந்த மகனையே சாரும். ஒரு தந்தையும் தாயையும் எந்த அளவுக்கு பராமரிக்க கடமைப்பட்டவனோ அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய பாட்டியையும் பாட்டனையும் அதே முறையில் பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவையும் தாய் வழி உறவையும் பராமரிக்க கடமைப்பட்டவன் அப்படின்னு செக்ஷன் 372 டிஃபைன் பண்ணி சொல்லுது.
ஸோ இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான், ஒன்றும் கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் ரிலேஷன்ஸை பற்றி சொல்லுது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் கிடையாது. ஸோ ஃபேமிலிக்குள்ளவே இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் அந்த ஆக்ட் சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்க ஃபேமிலியை விட்டுட்டு கொஞ்சம் வெளியவும் போகிறாங்க. கேட்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம் நம்ம. அதர் ரிலேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 373 ஒரு வசதியான ஒரு முஸ்லீமாக இருந்தார்னா அதர் ரிலேஷன்ஸையும் பராமரிக்க கடமைப்பட்டவர்னு சொல்லுது. அதாவது தூரத்து உறவினர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர்களையும் பார்த்திங்கன்னா இவங்க பராமரிக்கணும். ஆனால் வசதியை பற்றி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக செக்ஷன் 373ல் சொல்லி தான் ஆகணும். உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் இது இருந்து தான் ஆகணும். அதர் ரிலேஷன் போது அந்த பராமரிக்கப்பட வேண்டிய நபர் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப் சன்ஸ் விடோ 373 தான் சொல்லுது. இதுவும் ஒரே மாதிரி தான், கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. 373 தான், ரெண்டுத்துக்கும் ஒரே செக்ஷன் தான். தன்னுடைய மருமகளை பராமரிக்க வேண்டிய கடமை தன்னுடைய மாமனாருக்கு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில நேரங்களில் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நடுநிலைமையான ஒரு கான்செப்ட் தான் இந்த 373 சன்ஸ் விடோ, அதாவது தன்னுடைய பையனுடைய மனைவியை பராமரிக்கிறதுல ஒரு நடுநிலைமையான ஒரு தராசு மாதிரி பராமரித்தா பராமரிக்கலாம், இல்லைனா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு இந்த 373 செக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் போர், ஏழைகளை பராமரிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்லேருந்து தாண்டி சொல்லப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்கள். ஸோ இந்த கான்செப்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஏழையை பராமரிக்கிறதுக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஈச் பர்சன், அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் தன்னுடைய சம்பாத்தியத்திலேருந்து 2.5% இவங்களுக்காக ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அவ்வாறு ஒதுக்கப்படும் அந்த பணத்தில் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறது மாதம் அவ்வாறு ஒதுக்கப்படும் பணத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு, அதாவது அந்த ஏழைகளுக்கு தேவையான துணிமணிகள், உணவு வகைகள் போன்ற எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா அந்த பணத்துலேருந்து அவங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயமாகவும் எனக்கு படுது. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு இது ஒவ்வொரு முஸ்லீமோட கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சும்மா ஒரு பொத்தாம் பொதுவில் சொல்லலை, 2.5% வந்து ஒதுக்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் வசதியான முஸ்லீம்ஸாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை கடைப்பிடிச்சி தான் ஆகணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஏழைகளுக்கு பராமரிக்க வேண்டிய கடமையும் இந்த ஆக்ட் பிரகாரம் இவர்களையே சாரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்ஃபை எப்படி மெயின்டெனன்ஸ், அவங்களுக்கு எந்த மாதிரியான பராமரிப்பு உதவிகளை செய்யணுன்ற மாதிரி செக்ஷன் 277, 278 அண்ட் 279 டிஃபைன் பண்ணி சொல்லுது. என்னன்றதை பார்க்கலாம். எல்லா சட்டத்துலேயும் சொல்கிற மாதிரி தான் ஒரு மனைவியை பராமரிக்கப்பட வேண்டிய கடமை வந்து தன்னுடைய கணவனை தான் சாரும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தகப்பனை சாரும், திருமணம் ஆன பிறகு தன்னுடைய கணவனை சாருன்ற மாதிரி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்து அடாப்ஷன் ஆக்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லாததை இந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய சொல் பேச்சுக்கு கீழ்ப்படியாத மனைவியாக இருந்தால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனைவியாக இருந்தால் அவங்கள பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒன்று சொல்லியிருக்காங்க, மகர் பணம் கொடுக்காததுனால வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மனைவிக்கு அந்த மகர் தொகையை கொடுத்து தான் அவங்கள வந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த 3 செக்ஷனும் டிஃபைன் பண்ணி சொல்லுது. தெளிவாக சொல்லப்போனால் 278 டிஃபைன் பண்ணி சொல்லுது இந்த மகரை பற்றி. 279 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 279 செக்ஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனைவியாகப்பட்ட ஒரு நபர் இக்தான்ற நோன்பு இருக்கும்போது, அந்த நோன்பு இருக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸ் தொகையை பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து
குடும்பத்துக்கு ஒத்து வரலை, அனுசரணையாக இருக்கலை அப்படின்னாலும் அந்த நோன்பு இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த பராமரிப்பு தொகையை பெற தகுதியான நபராக மாறுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த 279 செக்ஷன் வந்து மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு முகமதியன் லாவோட மெயின்டெனன்ஸ்க்கான கான்செப்ட். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான் இது. இதே மாதிரி தான் சிஆர்பிசி 125ல் தான் கிரிமினல் கோர்ட்டில் நம்ம வந்து அந்த கேஸை ஃபைல் பண்ணுறோம். அதாவது முஸ்லீமோட கேஸையும் ஃபைல் பண்ணுறோம். நடைமுறைகள் எல்லாம் ஒன்று தான். ஸோ ஒரு சில நேரங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் இவங்க சட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இந்த கேஸ் அட்டன் பண்ணது கிடையாது. முஸ்லீம்ஸ் கேஸை நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணல. அதனால் அதோட என்டையர் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியல. ஆனால் இந்துக்கும் இவங்களுக்கும் ஒரு சில லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரொசீடிங் ஃபுல்லாக அதுதான். நான் அவங்களுடைய இயரிங்லாம் பார்த்துருக்கேன். நான் அவங்க வந்து நிற்கிறது, அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் நான் வாட்ச் பண்ணது கிடையாது. வாட்ச் பண்ணால் அது ஒரு தனியாக விஷயமாக நம்ம சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய கருத்து பிரகாரம் கோர்ட் ப்ரொசீடிங்கில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காதுன்றது மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ஃபுல் கான்செப்டையும் மெயினில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முகமதியன் லாவோ இல்லை முஸ்லீம் லாவோ இல்லை மெயின்டெனன்ஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் ரைட்ஸ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் இன் 1986 கேட்டாவோ இதை பற்றின டீட்டெயில்ஸை மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். ஸோ உங்களுடைய புக்ஸை முதல்ல ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ட பிறகு ஜஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே மெயினில் நின்றுடும். ஜஸ்ட் இந்த கீ பாயிண்ட்டுங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க போதும். செக்ஷன்ஸ் வழியாக ஞாபகம் வச்சிங்க. ரொம்ப ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு நம்ம வெளில வரலாம். நம்ம ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது இதில். அகைன் நம்ம கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், 2 கொஸ்டின்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த முஸ்லீம் கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. அகைன் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீமோட கான்செப்டை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 2 கொஸ்டின்லேயும் முஸ்லீமோட கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் படிக்கணும். இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டையும் படிக்கணும். படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக 2 ஏதாச்சும் ஒன்று வந்தே தீரும். அழகாக நம்ம எக்ஸாம் பேப்பரில் நம்மளுடைய ஆன்சரை அரே பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம வெளில வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் திருத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.